ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலைல சீக்கிரமாகவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வெளியே கார்டனில் தாங்க இருந்தோம். ஹஸ்பண்டுக்கும் இன்றைக்கி சண்டே ஆஃபீஸ் லீவுங்கிறதுனாட்டி கார்டன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இந்த சைடில் இருக்க புல்லெல்லாம் இந்த மாதிரி கட்டர் வச்சு தாங்க கட் பண்ண முடியும், மூவிங் பண்ணால் வராது. நாங்கள் போட்டிருந்த விதை எல்லாமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கேரட் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மற்றபடி இந்த முள்ளங்கியெல்லாம் பாருங்கள், நல்லா வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பீட்ரூட் வந்து இனி காய் பிடிக்கல. இந்த முள்ளங்கி இனி 2 நாளில் வந்து எடுத்துடலான்னு நினைக்கிறேங்க. என் பொண்ணு ரொம்ப நாளாக கராஜில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் இன்றைக்கி சமைச்சதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, கொஞ்சமாக காலிஃப்ளவர் சில்லி, தயிர் தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெதர் நல்லா இருந்தனாட்டிக்கு சரி தயிர் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக கீழே கராஜில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கா. நாங்களும் சரின்னு சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூப்பிட்டு போயிருந்தேன் பாப்பாவை. பாவக்காயில் பாருங்கள், கட் பண்ணால் இந்த மாதிரி பழுத்துருந்துச்சு விதையெல்லாம். இங்கே வந்து பாவக்காய் விதை கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால் இதை வந்து காய வச்சு விதைக்கு போட்டால் முளைக்குமான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில்